ஆப்கி அதாலத்ல மத்திய பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் சிவராஜ் சிங் சௌஹான் மேல் உள்ள அடுத்த குற்றச்சாட்டு இப்ப இவரை இலவசங்களை நிறைய அறிவிச்சிட்டு இருக்காருங்கிறது தான். சௌஹான் சார், உங்க பேச்ச கேட்டதுக்கு அப்புறமா நீங்களும் இலவசமா பொருட்கள், இலவசமா காசெல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு தெரிய வருது. நீங்க என்ன சொன்னீங்கன்னா, பிரதம மந்திரி விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் கொடுக்கறாரு, நானும் 6000 ரூபாய் கொடுப்பேன்னு. கிராமத்துல ஒரு பெண்ணு படிக்க போனா இலவசமா சைக்கிள் கொடுப்பேன்னு சொல்லிருக்கீங்க. டாப்பரா இருந்தா அவங்களுக்கு ஸ்கூட்டி கொடுப்பேன்னு சொல்லிருக்கீங்க. இதுல என்ன பிரச்சனை இருக்கு பாருங்க, நாங்க மக்களோட வாழ்க்கையை மாற்றுறதுக்கான பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் மக்களோட தேவைகள் நிறைவேற்றுறது முக்கியமா சகோதர சகோதரிகள், இல்ல மகனோ மகளோ, இல்ல பொருளாதார ரீதியா அடிபட்டவங்களுக்கு. ஒருவேளை நான் ஸ்கூட்டி கொடுத்தா அவங்களுக்கு ஒரு வழியில ஊக்கத்தை கொடுக்கறேன்னு தான் அர்த்தம். ஒருவேளை அவங்க மகனோ மகளோ அவங்க ஸ்கூல்ல அதிக மதிப்பெண்களை வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு நான் கண்டிப்பா ஸ்கூட்டியை தரேன். இப்ப மக்கள் நிறைய படிக்கிறாங்க, முக்கியமா அந்த ஸ்கூட்டியை வாங்கணும்னு நாங்க என்ன முடிவு பண்ணோம்னா, யாராவது 75% மார்க் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு மாமா லேப்டாப் வாங்கி கொடுப்பாருன்னு. லேப்டாப் படிப்புக்கு உதவும். நாங்க என்ன முடிவு பண்ணோம்னா, யாராவது ஏழைங்க இருந்தா அவங்களுக்கு தங்க இடம் இல்லாம இருக்கலாம், அவங்க பெருசாகலாம். தாத்தாவுக்கு 4 மருமகளுங்க, அப்புறம் அவங்க பசங்க குடும்பமும் பெருசாயிடுச்சு. சின்ன வீட்டுல தங்க இடமே இருக்காது. நான் அவங்களுக்கு ஃப்ரீயா பிளாட் கொடுக்கறேன்னு சொன்னேன். இந்த பூமியில பிறந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த உரிமையாவது கண்டிப்பா இருக்கணும். தங்குறதுக்கு ஒரு இடம் இருக்கணும், கண்டிப்பா அது அவங்க இடமா தான் இருக்கணும். அவங்களே வீடு கட்டிப்பாங்க. அவ்வளவு பேருக்கு எப்படி இடம் கொடுப்பீங்க? எங்க கிட்ட அவ்வளோ இடம் இல்லைன்னா அவங்களுக்காக நாங்க கண்டிப்பா வாங்கியாவது கொடுப்போம். பாருங்க, இந்த பூலோகத்துல ஏழைங்களுக்கும் உரிமை இருக்கு. இந்த காற்று, இந்த தண்ணீர், இந்த காடு, இந்த நிலம், இது எல்லாமே ஏழைங்களோடது. அவங்களுக்கும் சரிசமமான உரிமை இருக்கு. அதனாலதான் நான் அவங்களுக்கு அவங்களோட உரிமையை கொடுக்குறேன். இது சமூக நியாயம். ஆனா நான் ஒரு விஷயத்த தெளிவா சொல்ல விரும்புறேன். வெறும் தேர்தல் நேரத்துல இல்ல, இந்த திட்டத்தை நாங்க உருவாக்கி இருக்கோம்னா 2005 இருந்து நாங்க வெவ்வேறு திட்டங்களை உருவாக்க ஆரம்பிச்சிருக்கோம். சைக்கிளை நான் மாணவிகளுக்கு இதனாலதான் கொடுத்தேன். இதுக்கு முன்னாடி மாணவிகளுக்கு கொடுத்தேன். ஏன்னா கிராமத்துல காங்கிரஸ் டைம்ல கல்வி ஏற்பாடுகள்ன்றது கிடையவே கிடையாது. அங்க ஸ்கூல்ஸே கிடையாது. இருந்தது எல்லாமே மரங்களுக்கு அடியில மட்டும்தான் இருந்துச்சு. அப்புறம் சொல்லிக் கொடுக்கிற வாத்தியாருக்கு வெறும் 500 ரூபாய் தான் அவங்க சம்பளமா கொடுப்பாங்க. திரு திக் விஜய் சிங் அவர்கள் அதை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல நான் அவரு ஸ்கூலுக்கு போனேன். அப்ப நான் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். நான் ஒரு பையன் கிட்ட கங்கை எங்க இருந்து வருதுன்னு கேட்டேன். அவன் வித்யாச்சல்ல இருந்துன்னு சொன்னா நான் வாத்தியார உடனே கூப்பிட்டேன். என்ன சொல்லி கொடுக்குறீங்க? கங்கை ஹிமாலயால இருந்து வருது, இவன் என்னடா வித்யாச்சல்னு சொல்றான்னு கேட்டேன். 500 ரூபாய்க்கு அவரு வித்யாச்சல்ல இருந்து தான் வரும்னு சொன்னார். அவ்வளவு மோசமான நிலைமை. அந்த நேரத்துல நான் முதலமைச்சர் ஆனப்போ ஹை ஸ்கூல்ஸ், ஹை செகண்டரி ஸ்கூல்ஸ், ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ், முக்கியமா பொண்ணுங்களை படிக்க கூட யாரும் அனுப்ப மாட்டாங்க. நான் என்ன சொன்னேன்னா, பொண்ணுங்க நடந்து போக மாட்டாங்க. நான் சைக்கிள் கொடுக்க போறேன், பொண்ணு கண்டிப்பா சைக்கிள்ல தான் போவான்னு சொன்னேன். நான் சைக்கிளை கொடுத்தேன். அப்புறம் ஆம்பளை பசங்க என் மேல கோவப்பட்டாங்க. மாமா, இதெல்லாம் அநியாயம், பொண்ணுங்க சைக்கிள்ல போறாங்க, நாங்க நடந்து போறோம்னு சொன்னாங்க. அதனால நான் பசங்களுக்கும் சைக்கிள் வாங்கி கொடுத்தேன். இப்ப அந்த பையனும் ஸ்கூட்டி வரைக்கும் வந்திருக்கு. ஆனா இப்ப மாமா மாமிகளும் கோவமா இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஏன்னா சகோதரிகளுக்கு கொடுத்துட்டீங்க, பொண்ணுக்கும் பையனுக்கும் கொடுத்துட்டீங்க, இப்ப இவங்க மட்டும் தான் பாக்கி இருக்காங்க. பிரதம மந்திரி அவர்கள் கொடுக்கிற இந்த 6000 ரூபாய் அவங்களுக்கு தான் கொடுக்குறோம். பிரதம மந்திரி கொடுக்குற பணத்தோட சேர்த்து இன்னொரு 1000 ரூபாவையும் மாசம் மாசம் ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் அவங்க வாழ்க்கையை மாற்றுறதுக்கான ஒரு முயற்சி. உண்மையிலேயே நீங்க பாத்தீங்கன்னா, எங்களோட உழைப்பாளி ஏழைங்களுக்கு நான் ஒரு திட்டத்தை உருவாக்குனேன். அதை நான் உருவாக்குனதுக்கான காரணம் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்து. நான் சின்ன வயசுல இருந்தே என்னோட கிராமத்துல பார்த்துக்கிட்டு இருந்தேன். பையன் பொண்ணு 2 பேருக்குள்ளேயும் மக்கள் பாகுபாடு பார்த்துட்டு இருந்தாங்க. பையன் பிறந்தா வரவேற்பாங்க, சந்தோஷத்தை கொண்டாடுவாங்க, அப்படியே லட்டெல்லாம் கொடுப்பாங்க, வாழ்த்துக்கள்லாம் சொல்லுவாங்க. ஒரு வேளை பொண்ணு பிறந்தா தாயோட முகம் வாடி போயிடும். பொண்ணு பிறந்தா பிரச்சனை வந்துட்ட மாதிரி. இதை பார்த்ததுக்கு அப்புறம் என்னோட மனசு ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு. ஆணும் பெண்ணும் சரிசமோன்னு எப்பதான் நினைப்பாங்கன்னு எனக்கு தோணுச்சு. நான் கிராமத்துல அந்த மகளோட கஷ்டத்தை பார்த்துருக்கேன். புருஷங்க பொண்ணுங்களை சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் திட்டுவாங்க, சில சமயம் அடிக்கவும் செய்வாங்க. நான் அடி வாங்குற பொண்ணுங்க மற்றவங்களோட வீட்டுக்குள்ள போய் காப்பாத்துங்கன்னு சொல்றத நான் பார்த்தேன். அப்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. ஆணும் பெண்ணும் சரிசமோன்னு என்னைக்கு நினைப்பாங்க? அப்புறம் பொண்ணுங்களோட கஷ்டத்தை பார்த்து நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, ரஜத் அவர்களே, என்னோட மனசுல இந்த உணர்வு வந்துச்சு. பொண்ணுங்களை இந்த உலகத்துக்குள்ள மக்கள் எத்தனை நாள் வரவிடாம தவிர்ப்பாங்களோ அது வரைக்கும் அவங்களுக்கு இந்த பாரம் இருக்கும். பொண்ணுங்களை ஒரு வரமா நினைக்கணும். அதனாலதான் என்னோட மனசுல. ஆனா சிவராஜ் சார், 18 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு பொண்ணுங்களே ஞாபகம் வந்தாங்களா? 18 வருஷமா முதலமைச்சரா இருந்திருக்கீங்க. இப்ப தேர்தல் நேரத்துல அவங்க அக்கௌண்ட்ல நீங்க 1000 ரூபாய். இல்ல, இப்ப நான் சொல்ற இந்த திட்டம்
இப்ப நான் சொல்ற இந்த திட்டம் 2006லயே போட்டது. நான் அதை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் நான் போட்ட முதல் திட்டம், மத்திய பிரதேஷ் பூமியில பொண்ணுங்களை பாரமா இருக்கவே விட மாட்டோம். பொண்ணுங்களை வரமா மாத்துவோம். அவ எப்படி வரமா மாறுவா? மத்திய பிரதேஷ்ல செக்ஸ் ரேஷியோல ப்ராப்ளம் ஆயிடுச்சு. 1000 பசங்களுக்கு 912 பொண்ணுங்க தான் இருக்காங்க. ஒரு இடத்துல நான் சொன்னேன் பொண்ணுங்களை வரவிடுங்கன்னு. பொண்ணுங்க இல்லைனா இந்த உலகமே இல்லைன்னு சொன்னேன். ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க பொண்ணுங்களை பத்தி அவர் ரொம்ப பெருசா பேசிக்கிட்டு இருக்காரு. வந்துட்டா வளர்ந்துட்டா கல்யாணத்துக்கு வரதட்சணை கொடுக்கணும்னா நீங்களா குடிப்பீங்கன்னு கேட்டாங்க. அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, வெறும் பேச்சு மட்டும் பத்தாதுன்னு. அப்ப நான் முடிவு பண்ண பொண்ணு பாரமா இருக்க மாட்டான்னு. நான் போட்ட முதல் திட்டம் முதலமைச்சர் கன்னியாதான திட்டம். அதுல முடிவு பண்ண ஒரு ஏழை பொண்ணோட கல்யாணத்தை நாங்க தான் பண்ணுவோம், இந்த அரசாங்கம் தான் பண்ணுன்னு. தாய் தந்தைக்கு பாரமே இருக்காது. அப்புறம் 2வது திட்டத்தை பத்தி சொல்றதுல எனக்கு இன்னும் கர்வமா இருக்கு. நான் லாட்லி லக்ஷ்மி திட்டத்தை நான் தான் உருவாக்கியிருக்கேன். நான் எப்பவுமே சொல்லுவேன், எங்க ஊர்ல பொண்ணு பிறந்தா அவ லக்ஷ்மி மாதிரி தான் இருப்பான்னு. ஆரம்பத்துல திருச்சி இம்பாசிபிள்னு சொன்னாங்க, இது நடக்கவே நடக்காதுன்னு சொன்னாங்க. ஆனா நான் கண்டிப்பா நடத்தி காட்டுவேன்னு சொன்னேன். பெண் பிறந்ததும் அவளோட பேர்ல இவ்வளவு பணத்தை டெபாசிட் பண்ணணும். அப்புறம் ஒரு டைம்ல அவளுக்கு 1 லட்ச ரூபா பணம் கிடைக்கும். அப்ப நாங்க முடிவு பண்ணோம், பெண் பிறந்தா 30,000 ரூபாய் 2 பொண்ணுங்க வரைக்கும் அம்மா அப்பாவோட அக்கௌண்ட்ல நாங்க டெபாசிட் பண்ணிடுவோம். அப்புறம் நான் அதை கல்விக்குள்ள இணைச்சேன். அவ 5வது பாஸ் பண்ணி 6வதுக்கு போனா 2000 ரூபாய், 8வது பாஸ் பண்ணி 9வதுக்கு போனா 4000 ரூபாய், 11ஆம் கிளாஸுக்கு போனா 6000 ரூபாய், 12ஆம் கிளாஸுக்கு போனா 6000 ரூபாய், காலேஜுக்கு போனா 12,500, பாஸ் அவுட் பண்ணா 12,500. அப்புறம் மெடிக்கல் இன்ஜினியரிங் சீட்ஸ் கூட லாட்லி லக்ஷ்மி பெண்களுக்கு நான் ரொம்ப சுலபமாக்கிட்டேன். அப்புறம் இதை சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப கர்வமா இருக்கு. மத்திய பிரதேஷ்ல மட்டும் 46 லட்சம் லாட்லி லக்ஷ்மி பெண்ணுங்க இருக்காங்க. கிட்டத்தட்ட 46 லட்சம். இதோட இம்பாக்ட நீங்க சரியா பாத்தீங்கன்னா, 1000 பசங்களுக்கு 912 பொண்ணுங்க தான் இருந்துட்டு இருந்தாங்க. இப்ப 956 பொண்ணுங்க 1000 பசங்களுக்கு நிகரா பிறந்துட்டு இருக்காங்க. பெண்கள் பாரமே கிடையாது, பெண் பிள்ளைகள்ன்றது வரும். அப்புறம் 2006ல சகோதரிகளோட கஷ்டத்தையும் துக்கத்தையும் பார்த்து நாங்க முதல் திட்டத்தை உருவாக்கணும். ஏன்னா நான் என்னோட கிராமத்துல பார்த்திருக்கேன், உழைக்கிற பொண்ணுங்க பிரசவத்துக்கு 2 நாள் முன்னாடி வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அது எனக்கு கஷ்டமா இருந்துச்சு, வலிச்சுது. அப்புறம் பிள்ளைய பெத்ததுக்கு அப்புறம் 1 வாரம் கூட ஓய்வு எடுக்க முடியாது. பிள்ளைங்கள வீட்டில் விட்டுட்டு போயிடுவாங்க, இல்லைனா வயல்வெளியில வச்சு நாள் முழுக்க உழைப்பாங்க. குழந்தைங்களுக்கு ஒழுங்கா பால் கூட கொடுக்க முடியாது. அப்ப நான் முடிவு பண்ணேன், பிரசவத்துக்கு முன்னாடி சகோதரிகளுக்கு 4000 ரூபாய் கொடுத்தே ஆகணும்னு. ஏன்னா நல்ல போஷாக்கான உணவை சாப்பிட அவங்களோட ஆரோக்கியமும் நல்லா இருக்கணும், அப்புறம் வயிற்றுல வளர்ந்துட்டு இருக்க குழந்தையோட ஆரோக்கியமும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக. பிரசவத்துக்கு அப்புறம் 12,000 ரூபாய் கொடுப்போம். ஏன்னா குறைஞ்சது ஒரு 2 மாசமாவது அவங்க கண்டிப்பா ஓய்வு எடுத்துக்க முடியும். குறைஞ்சது தாய் பாசத்தோட அவங்க தன் குழந்தைக்கு பாலாவது கொடுக்க முடியும். அப்புறம் ஓய்வெடுக்கிறதுக்கான வாய்ப்பும் கண்டிப்பா கிடைக்கும். இன்னைக்கு நான் இதை சொல்றதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ரஜத் சார். மத்திய பிரதேஷ்ல பெண்களை கர்ப்பத்துல அழிக்க மாட்டாங்க, ஆனா இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஒருவேளை பெண்ணுன்னு தெரிஞ்சா அதை கர்ப்பத்திலேயே அழிச்சிடுவாங்க, அவங்கள பிறக்கவே விட மாட்டாங்க. கம்மியான பெண்கள் ஏன் பிறக்கிறாங்க? கடவுள் ஒன்னும் பாகுபாடு பார்க்கல, மனுஷன் தான் பாக்குறான். அதனாலதான் நாங்க இந்த திட்டத்தை உருவாக்குறோம். லாட்லி லக்ஷ்மியில இருந்து லாட்லி சகோதரிகள் வரைக்கும் எங்க பயணம் தொடர்ந்துருச்சு. அது மட்டும் இல்ல, நான் கர்வத்தோட சொல்ல விரும்புறேன், மத்திய பிரதேஷ் தான் இதை முடிவு பண்ண முதல் மாநிலம். உள்ளாட்சி தேர்தல்ல பெண்களுக்கு 50% ரிசர்வேஷன் கொடுப்போம்னு சொன்னது. ஏன்னா பெண்கள் தேர்தல்ல போட்டியிடுறதில்ல, முக்காடு போட்டுக்கிட்டு வீட்லயே ரொட்டியை சுட்டுக்கிட்டு இருப்பாங்க, வேற வேலையே இல்லாம. அப்புறம் மத்திய பிரதேஷ்ல மட்டும்தான் பெண்களுக்கும் 50% ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு சொன்ன முதல் மாநிலம் மத்திய பிரதேஷ் தான். நிறைய எதிர்ப்புகள் வந்துச்சு. போலீஸ் சைட்லயும் இது எப்படி நடக்கும்னு எதிர்ப்புகளை தெரிவிச்சாங்க, எப்படி இது ஒர்க் அவுட் ஆகும்னு கேட்டாங்க. ஆனா என்னோட பொண்ணுங்களோட சாமர்த்தியத்து மேல எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. பொண்ணுங்களோட கையில துப்பாக்கியை கொடுத்தா அவங்க திருடங்களை கொள்ளக்காரங்களை பிடிச்சு காட்டுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. 30% ரிசர்வேஷன் கொடுத்துருக்கோம், 50% பசங்களுக்கு கொடுக்குறோம். டீச்சர்ஸ் பரீட்சையில இன்னைக்கு மத்திய பிரதேஷ்ல 4 பக்கமும் நீங்க பாத்தீங்கன்னா பசங்களோட சேர்த்து பொண்ணுங்களும் முன்னேறி போய்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் இன்னொரு வழியும் கண்டுபிடிச்சிருக்கேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பொண்ணுங்களோட பேர்ல பாருங்க, பொண்ணுங்க ஆம்பளைங்க 2 பேருமே சரி சமம்தான். ஆணும் பெண்ணும் சரிசமமா இருக்கணும். 2 பேருக்கும் சரிசமமான உரிமை, சரிசமமான அதிகாரம். ஆனா சொத்துங்க வாங்குனா பசங்க பேர்ல தான் வாங்குவாங்க. வீடு, கடை, நிலம் வாங்கணும்னா கூட ஆண்கள் பேர்ல தான் வாங்குவாங்க. அப்ப நாங்க என்ன முடிவு பண்ணோம்னா, பொண்ணுங்க பேர்ல வாங்கினா ஸ்டாம்ப் சார்ஜஸ் வெறும் 1% தான் ஆகும்னு, ஆனா ஆம்பளைங்க பேர்ல வாங்கினா அதிகமாகும்னு. இப்போ இதோட விளைவு நான் உங்களுக்கு சொல்றேன் ரஜத் சார். மத்திய பிரதேஷ்ல 45% சொத்து எல்லாமே பெண்கள் பேர்ல தான் வாங்குறாங்க. புருஷன் தன் பொண்டாட்டி கிட்ட சொல்றாரு, உன் பேர்ல வாங்கினா ஸ்டாம்ப் காசு கம்மியாகும்னு, ரெஜிஸ்ட்ரேஷன் காசு சேவ் ஆகும்னு.
இது பெண்களுக்கான அதிகாரம். இலவசமா ஒன்றும் கொடுக்கறதே இல்ல. ஆனா இந்த திட்டங்கள் எல்லாம் நீங்க கொடுக்கற காசு அவங்களுக்கு போய் சேருதான்னு நீங்க எப்படி மானிட்டரிங் பண்றீங்க? டிபிடி டைரக்டா அக்கௌண்ட்டுக்கு அது போய் சேர்ந்துரும். நடுவுல யாருமே இல்ல. அது காங்கிரஸ் காலம். சொர்க்கத்துக்கு போன ராஜீவ் அவர்கள் சொல்லுவாரு, நான் என்ன பண்றது, 1000 ரூபாய் அனுப்புறேன், 15 பைசா தான் போய் சேருது. இப்ப எங்களுக்கு அந்த மாதிரி நிலைமை இல்ல. மோடிஜி தலைமையில, அவரோட தலைமையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். 1 ரூபாய் கொடுத்தா டைரக்டா அந்த அக்கௌண்ட்ல தான் போய் சேரும். அந்த அக்கௌண்ட்ல இருந்து அவங்க எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. சிவராஜ் சார், உங்களோட மாப்பிள்ளைங்க என்ன சொல்றாங்கன்னா, பொண்ணுங்களோட அக்கௌண்ட்டுக்கு மாசம் ஆனா 1000 ரூபாய் போய் சேருது, இப்பதையே 3000 ஆக்க போறதா சொல்றீங்க. ஆனா ஆம்பளைங்களுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதே. இது 1000 ரூபாய் லாட்லி சகோதரிகளோட அக்கௌண்ட்டுக்கு தான் போய் சேருது. அப்புறம் பொண்ணுங்களுக்கு லாட்லி லக்ஷ்மி திட்டம் இருக்கு. நாங்க பசங்களுக்கும் எந்த விதமான குறையும் வைக்கவும் மாட்டோம். பாருங்க, நாங்க சைக்கிள் கொடுக்கறோம், புத்தகங்கள் கொடுக்கறோம். மேதாவி வித்யார்த்தி திட்டத்தை நாங்க உருவாக்கியிருக்கோம். முதலமைச்சர் மேதாவி வித்யார்த்தி திட்டம். அப்புறம் இந்த திட்டத்துல நாங்க என்ன முடிவு பண்ணிருக்கோம்னா, நம்ம பசங்க பொண்ணுங்க எந்த ஜாதி சமூகத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, நான் பசங்களை ஜாதிக்கு மேல வச்சிருக்கேன். பசங்களுக்குள்ள என்ன பாகுபாடு இருக்கு? எல்லா பசங்களுக்கும் அவங்க என்ன ஜாதியா இருந்தாலும் சரி, ஒருவேளை அவங்க அறிவாளியா இருந்தா, அப்புறம் 12ஆம் கிளாஸ்ல அவங்க 75% மார்க் வாங்கினா, அப்போ நாங்க அவங்களுக்கு மெடிக்கல் இல்ல இன்ஜினியரிங் சீட் 8 லட்சம் ரூபாய் செலவாகக்கூடியதா இருந்தாலும் சரி, அத நான் பாத்துக்கிறேன். பிரைவேட் மெடிக்கல் காலேஜா இருந்தாலும் சரி, பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு வருஷம் 8 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் செலவாகும். ஏழை பொண்ணுங்க பசங்களால கட்ட முடியாது. விவசாயிகளோட பசங்களால கட்ட முடியாது. நான் சொல்லிட்டேன், நீங்க கவலைப்படாதீங்க சகோதர சகோதரிகளே, கவலைப்படாதீங்க. உங்க ஃபீஸை உங்க அப்பா அம்மா வேண்டாம், உங்க மாமா கட்டுவாருன்னு சொல்லி கட்டியும் காட்டினேன். இப்ப பாருங்க, நம்ம முன்னேறி போயிட்டு இருக்கோம். அப்புறம் இந்த பசங்களை இன்னும் கூட முன்னேற வைக்க நாங்க இன்னொரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். கத்துக்கோங்க, சம்பாரிங்க. இதுதான் அந்த திட்டம். எத்தனையோ அரசியல் கட்சிகள் வாய்க்கு வந்தாப்புல அறிக்கைகளை விடுவாங்க, நாங்க வேலையின்மையை அழிச்சிருவோன்னு. ஒரு பறவை தன் பசங்களுக்கு கூடு ஒன்னும் கொடுக்காது, அது தன் பசங்களுக்கு ரெக்கையை தான் கொடுக்கும். ஏன்னா அது ரொம்ப தூரம் பறக்கிறதுக்காக. இந்த வேலையின்மைனா கூடு, அப்புறம் அநியாயம் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எத்தனை பேரியர்ஸ் இருக்கும்னா, அது மக்களுக்கு கிடைக்கிறதுல நம்பர்ஸ் கம்மியா இருக்கும். அப்புறம் பசங்க வேலையின்மையை விரும்பவே மாட்டாங்க. நாங்க என்ன முடிவு பண்ணோம்னா, மத்திய பிரதேஷ்ல இருக்க பசங்களுக்கு வேலையை கத்து கொடுக்கணும்னு, ஸ்கில்டா அவங்கள மாத்தணும்னு. அவங்க வெவ்வேறு கம்பெனிஸ்ல நிறுவனத்துல வேலையை கத்துப்பாங்க. அப்புறம் அவங்க வேலையை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு மாசம் 8000 ரூபாயில இருந்து 10,000 வரைக்கும் கொடுக்கப்படும். அதுவும் வேலை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பெர்மனண்டா ஜாப் கிடைக்கும். 1 லட்சம் அரசாங்க உத்தியோகம் கிடைக்க நாங்க ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷத்துல நாங்க அதை நிறைவேற்றிடுவோம். அப்புறம் மாசம் மாசம் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு லோன், இன்ட்ரெஸ்ட் சப்சிடி கூட நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு கேரண்டியாவும் நான் தான் இருந்துட்டு இருக்கேன். அதையும் நாங்க பசங்களுக்கு வாங்கி தரோம். அதனால பசங்களுக்கும் அநியாயம் நடக்கிறது இல்ல. பசங்களும் என்னோட உயிர் தான், அவங்களையும் நான் கூட கூட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனா காங்கிரஸ்காரங்களுக்கு நீங்க அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. காங்கிரஸ் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கேரண்டி கொடுத்தோம், அவங்க எங்க ஐடியாவை திருடிட்டாங்கன்னு. நாங்க பெண்களுக்கு மாசம் 1500 ரூபாய் கொடுக்கறதா சொன்னோம், அவரு 1000 ரூபாய் கொடுத்திருக்காரு. அவங்க கேஸ் சிலிண்டர் 500 ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னா, நீங்க அதையே 450 ரூபாய்க்கு கொடுத்திருக்கீங்க. இப்போ 2017ல 1000 ரூபாய் இந்த ஸ்கீம் எப்ப ஆரம்பிச்சதுன்னு நான் சொல்றேன். 2017ல மத்திய பிரதேஷ்ல 3 பின்தங்கிய ஜாதிகள் இருந்தாங்க, பேகா, பாரியா, அப்புறம் சைரியா. அங்க பசங்களுக்கு நல்ல போஷாக்கும் கிடைக்கிறதே இல்ல. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒருவேளை அந்த குடும்பங்களை முன்னேற வைக்கணும்னா குடும்ப தலைவியோட பேங்க் அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் போடணும்னு. ஏன்னா சகோதரிகளோ இல்ல பெண்களோ காசை தப்பா பயன்படுத்தவே மாட்டாங்க. அந்த காசு அவங்களுக்கு கிடைச்சா முதல்ல குழந்தைங்களுக்கு தான் பயன்படுத்துவாங்க. அதனால நாங்க 1000 ரூபாய் போட ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் நாங்க இம்பாக்ட் அசஸ்மெண்ட் பண்ணப்போ இதை தெரிஞ்சா நீங்க ஆச்சரியப்படுவீங்க, பசங்களோட வளர்ப்புல அதிகரிப்பு ஏற்பட்டுச்சு. தாய்க்கு 1000 ரூபாய் கிடைச்சா பசங்களுக்கு அதை வச்சு பால் தான் வாங்கினாங்க, பழம் வாங்கினாங்க, பருப்பு வாங்கிட்டு வந்தாங்க, பசங்களுக்கு துணி வாங்கிட்டு வந்தாங்க. பசங்களோட வளர்ச்சி இப்படி மாறிடுச்சு. அவங்களுக்கு தைரியமும் அதிகரிச்சது. அதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஏழை பெண்களோட ஒரு அக்கௌண்ட்டுக்கும் 1000 ரூபாய் போய் சேரணும்னு. அதை தேர்தலுக்காக பண்ணல. நாங்க 1000 ரூபாய்க்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடியே லட்சக்கணக்கான பெண்களுக்கு நாங்க இதை கொடுத்துட்டு தான் இருந்தோம். இப்போ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி நாங்க அதை ஏழை பெண்கள் அப்புறம் நடுத்தரத்தை சேர்ந்த சகோதரிங்க கிட்ட போய் அதை கொண்டு போய் சேர்த்தோம். அப்புறம் இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு சில வாட்டி ரொம்பவே நான் இதை நினைச்சு சந்தோஷப்படுவேன். இப்ப நான் 3 நாளைக்கு முன்னாடி ஜாபோவாக்கு போனேன். அந்த போட்டோகிராஃப்ல நீங்களே பாருங்க, எல்லா இடத்துலயும் என்ன சகோதரிகள் நிறுத்துவாங்க, என்ன கூப்பிடுவாங்க, அன்பா அண்ணான்னு நானும் வண்டியை நிறுத்த சொல்லுவேன்.
அவங்க என்ன கட்டி அணைச்சுப்பாங்க, தலையில கை வச்சு ஆசீர்வாதம் என்ன பண்ண சொல்லுவாங்க, காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, நீங்க கொடுத்த காசுல தான் நான் இந்த கூடைய வாங்கினேன்னு. காய்கறிகளை வாங்கி இந்த கூடையில போட்டு வித்து பொழைச்சிட்டு இருக்கேன், அதை வச்சுதான் குடும்பம் நடக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் தினமும் 100-150 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. சில பேர் பழைய மிஷின் வாங்கியிருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க தையல் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பெண்கள் அந்த காசை வச்சு சுயமா தொழில் பண்றதுக்காக ஒரு அடி எடுத்து வச்சிருக்காங்க. அவங்க வாழ்க்கை தரமும் மாறி இருக்கு. இது ஃப்ரீயா கொடுக்கறதே இல்ல. என் சகோதரிகளோட வாழ்க்கையை மாற்றுறதுக்கான என்னோட பிரச்சாரம், அப்புறம் இது என்னோட தீர்மானமும் கூட. சகோதரிகளோட கண்ணுல கண்ணீரே வரவிட மாட்டேன். அவங்க முகத்துல நான் சந்தோஷத்தை தான் வர வளைப்பேன். பெண்களின் அதிகாரம் எங்க வாழ்க்கையோட மிஷன். ஜூலை 2022 PM நரேந்திர மோடி என்ன சொன்னாருன்னா, இப்பெல்லாம் நம்ம நாட்டுல இலவச பொருட்களை கொடுத்து ஓட்டை சேகரிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்படிப்பட்ட கல்ச்சர்ல இருக்கிறவங்க எக்ஸ்பிரஸ் வேலாம் கட்ட முடியாது, ஏர்போர்ட்டை கட்ட முடியாது, ஹாஸ்பிட்டலை கட்ட முடியாது, இவங்க வெறும் ஓட்டை மட்டும்தான் கேட்பாங்கன்னு. அவர் சொன்னது சரிதான். நீங்க என்ன சொல்ல வரேன்னா, அவர் யார் இலவசமா கொடுக்குறாங்களோ அவங்களுக்காக மட்டும்தான் சொன்னாரு. நீங்க ரஜத் சார், மத்திய பிரதேஷ்க்கு நீங்க போய் பாருங்க. ஹைவேஸ் கட்டிக்கிட்டு இருக்கோம், எக்ஸ்பிரஸ் வே கட்டிக்கிட்டு இருக்கோம். மத்திய பிரதேஷ் எப்படி இருந்துச்சு? 2003 மத்திய பிரதேஷ்ல ஒழிஞ்சு போன 60,000 கிலோமீட்டர் சாலை மட்டும்தான் இருந்துச்சு. பள்ளத்துல ரோடு இருக்கா இல்ல ரோட்ல பள்ளம் இருக்கான்னு தெரியாமே இருந்துச்சு. ஏன்னா யாராவது மத்திய பிரதேஷ்க்கு வந்தாங்கன்னா வண்டி குதிக்க ஆரம்பிச்சிடும். அப்பவே அவங்களுக்கு புரிஞ்சிடும் மத்திய பிரதேஷ்குள்ள நம்ம வந்துட்டோம்னு. தேக் விதேஷ் சிங் அவர்கள் மத்திய பிரதேச பூரா ஒரு வழி பண்ணிட்டாரு. இன்னைக்கு மத்திய பிரதேஷ்ல 5 லட்சம் கிலோமீட்டருக்கு அருமையான சாலைகளை நாங்க போட்டு இருக்கோம். அந்த பெருமை எங்களை தான் சேரும். அட்டல் எக்ஸ்பிரஸ் வே, நர்மதா எக்ஸ்பிரஸ் வே, பிண்ட் எக்ஸ்பிரஸ் வே, புண்டேல்கண்ட் எக்ஸ்பிரஸ் வே, நாங்க மத்திய பிரதேச பூராவே மாத்திட்டோம். அப்புறம் வெறும் சாலைகள் மட்டும் இல்ல, மத்திய பிரதேஷ்குள்ள மின்சாரம் வர்றது கம்மி, போறது ரொம்பவே அதிகம். காங்கிரஸோட அரசாங்கம் இருக்கும்போது 2 மணி நேரமோ இல்ல 3 மணி நேரமோ தான் மின்சாரம் கிடைச்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் மின்சார உற்பத்தி வெறும் 5000 மெகாவாட்டை விட கம்மியா இருந்துச்சு. இன்னைக்கு 29,000 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி வேணுங்கிறத ஏழைகளுக்கு 24 மணி நேரமும் மின்சாரத்தை கொடுத்து அவங்க வீடுகளை ஒளிமயமாக்கி இருக்கோம். நாங்க புது பவர் பிளான்ட்டை கட்டி இருக்கோம். சிவராஜ் சார், நீங்க கண்டிப்பா மின்சாரத்தை கொடுக்குறீங்க. நீங்க 100 யூனிட் மின்சாரம் ஃப்ரீன்னு சொல்றீங்க, 200க்கு பாதி பில். இதெல்லாம் ஃப்ரீபீஸ் கிடையாது. இல்ல, இத காங்கிரஸ் தான் சொல்லும். நாங்க காசு வாங்கிட்டு தான் இருக்கோம், ஆனா ஏழைங்க கிட்ட கம்மியா தான் வாங்குறோம். மத்திய பிரதேஷ்ல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எப்பவுமே குறைஞ்சதே இல்ல. ரெவென்யூ சர்ப்ளஸ் பட்ஜெட் எப்பவுமே எங்களோடது. தண்ணியா இருக்கட்டும், சாலையா இருக்கட்டும், மின்சாரமா இருக்கட்டும், 5 மெடிக்கல் காலேஜ் தான் இருந்துச்சு, இப்ப 30 மெடிக்கல் காலேஜ் இருக்கு. அரசாங்கத்துல சிஎம்மோட வீடு மாதிரி ஸ்கூல்ல கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பில்டிங்கும் 38 இருந்து 40 கோடி ரூபாய் இருக்கும். பிரைவேட் ஸ்கூலை விட நல்ல வசதிகள் கிடைக்க நாங்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். குளோபல் ஸ்கூல் பார்க் மாதிரி ஸ்கில்ஸ் மென் பவரை தயாரிக்கிறதுக்காக சிங்கப்பூர் கொலாபரேஷன்ல நாங்க இன்ஸ்டிடியூஷன்ஸை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். பல விதமான காலேஜஸ், மெடிக்கல் காலேஜஸ், இன்ஜினியரிங் காலேஜஸ், இன்ஃப்ராவோட வலையவே விரிச்சிருக்கோம். அப்புறம் மத்திய பிரதேஷோட பொருளாதாரத்தை பாருங்க. காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தப்போ 2002-3 வரைக்கும் மத்திய பிரதேஷ்ல பெர் கேபிட்டா இன்கம் வெறும் 11,000 ரூபாய் தான். இன்னைக்கு அது 1,40,000 ரூபாய் வரைக்கும் அதிகரிச்சிருக்கு. மத்திய பிரதேஷ்ல மொத்தமா சேர்த்தா பொருளாதாரம் 71,000 கோடி இருந்தது. இன்னைக்கு நாங்க கிட்டத்தட்ட 15 லட்சம் கோடியை அதிகரிச்சிருக்கோம். மத்திய பிரதேஷ்ல பயிர், நெல் இவைகளோட உற்பத்தி வெறும் 100 கோடி தான் இருந்துச்சு. இன்னைக்கு அது கிட்டத்தட்ட 650 கோடி வரைக்கும் அதிகரிச்சிருக்கு. மத்திய பிரதேஷ் கோதுமை எக்ஸ்போர்ட் பண்ற மிகப்பெரிய கோதுமை எக்ஸ்போர்ட் பண்ற மாநிலமா இருக்கு. அக்ரிகல்ச்சரல் குரோத்ல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் காலத்துல அது மைனஸ்ல தான் இருந்துச்சு. தொடர்ந்து 1.5 தசாப்தமா மத்திய பிரதேஷ்ல 18% ஆஃப் குரோத் ரேட்டை அடைஞ்சு வெறும் இந்த நாட்டில் மட்டும் இல்ல உலகத்திலேயே பெரிய ரெக்கார்டை உருவாக்கி இருக்கோம். தொடர்ந்து இப்படி ஒரு வளர்ச்சி எப்பவுமே இருந்ததே. நீர்ப்பாசன அமைப்பு காங்கிரஸ், ராஜா, நவாப், ஆங்கிலேயர் சுதந்திரத்துக்கு முன்னாடி கூட மொத்தமா 7.5 லட்சம் ஏக்கர் இருந்துச்சு. அதை நாங்க 42 லட்சம் ஹெக்டருக்கு அதிகரிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் 65 லட்சத்துக்கு கொண்டு போய் சேர்க்க போறோம். அதுக்கப்புறம் நீர்ப்பாசனத்தோட அதிசயத்தோட ரொம்ப வேகமா அதிகரிச்சிருக்கு. அதனால பொருளாதாரம் அதிகரிச்சிருக்கு. நாட்டோட ஜிஎஸ்டிபியோட மத்திய பிரதேஷோட பங்களிப்பு வெறும் 3.6% தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு 4.8% தான் இருக்கு. ரொம்ப வேகமா நாங்க அதிகரிச்சிருக்கோம். ஒரு நேரத்துல பட்ஜெட் 21,000 கோடியா இருந்துச்சு. இன்னைக்கு 3,14,000 கோடி நாங்க கொடுத்திருக்கோம். மொத்த எலெக்ஷன் கேம்பெயின் இங்கே முடிச்சிடுவீங்களா? நான் இதுக்காக தான் சொன்னேன். இது ப்ரீவியஸ் இல்ல, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஃபிகர்ஸை கொடுக்குறேன். நீங்க பெண்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அதுக்கான செலவு 18,000 கோடி. மாசம் 3,000 ரூபாய் அவங்க அக்கௌண்ட்டுக்கு போச்சுன்னா
54,000 கோடி ரூபாய் செலவாகும். இவ்வளவு காசு எங்கேருந்து வரும்? பாருங்க, இப்போதைக்கு எங்க பட்ஜெட் 3,24,000 கோடி. அதுக்கப்புறம் நான் இன்னும் அதை சரி பண்றதுக்காக ரிவைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 5,000 கோடி அதிகரிச்சா அதுவும் 5,000 கோடியா திரும்ப வருது. அடுத்த வருஷம் எங்களோட பட்ஜெட் இதை விட குறைஞ்சது 25% அதிகமா தான் இருக்கும். பிரதம மந்திரி திரு நரேந்திர மோடி அவர்கள் சொன்னாரு, $5 trillion எக்கனாமியா இந்த நாட்டை உருவாக்கணும்னு சொன்னாரு. ஆனா நாங்க என்ன சொன்னோம்னா, $580 பில்லியன் எக்கனாமியா இந்த நாட்டை உருவாக்குவோம்னு சொன்னோம். இந்த வேகத்துல தான் இந்த நாட்டோட பொருளாதாரம் அதிகரிச்சிருக்கு. பட்ஜெட்டோட உருவம் தொடர்ந்து இப்படி அதிகரிச்சுட்டே போகுது. காசு அதிகமா வரும், ஏன்னா பொருளாதாரம் அதிகமா அதிகரிச்சுட்டே போகுது. நேவியஸ் வந்துட்டு இருக்கு. இப்ப நாங்க குளோபல் முதலீட்டு திட்டத்தை நடத்தணும். அந்த சமயத்துல 15,42,550 கோடி முதலீட்டு திட்டம் வந்திருக்கு. அதை நாங்க ரொம்ப வேகமா இங்க இறக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துக்கு ஐடி கம்பெனிஸ் வந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்துக்கு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்துக்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்துகிட்டு இருக்கு. எல்லா முன்னேற்றமும் வேகமா அதிகரிச்சிட்டு இருக்கு. நம்ம அப்படியே ஏழையா இருக்க போறதுல அந்த காலம் மாறி போயிடுச்சு. நம்மளது அண்டர் டெவலப்பிங் கண்ட்ரின்னு சொன்னது அந்த காங்கிரஸ் காலத்துல. இப்ப அப்படி இல்ல, டெவலப்பிங் கண்ட்ரியா வேகமா மாறி போய்கிட்டே இருக்கு. அவ்வளவு காசு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கு. அப்படின்னா மத்திய பிரதேஷ்ல குழந்தை பிறந்தா அது பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் மொத்த செலவையும் அரசாங்கம் கவனிச்சுக்கும். அந்த குழந்தைக்கு கல்வியும் அரசாங்கம் கொடுக்கும், வைத்தியமும் அரசாங்கமே பார்க்கும், சாப்பாடும் அரசே கொடுத்துரும். நேர்ல போய் நீங்க ஏழைங்களையும் நடுத்தர பசங்களையும் ஒரு வாட்டி போய் பாருங்க. இது அரசாங்கத்துடைய டியூட்டி. எஜுகேஷனையும் கல்வியையும் கொடுக்கறது. ஒருவேளை யார்கிட்டயாவது காசு இல்லைன்னா கல்வியை அடையிற உரிமையே அவங்க கிட்ட இல்ல. பழங்காலத்துல இந்தியாவில் ஃப்ரீ எஜுகேஷன் இருந்துச்சு. இறைவன் ஸ்ரீ கிருஷ்ணர் சுதாமா சந்தீப் நிபுணி ஆசிரமத்துக்கு போனாங்க. சந்தீப் நிபுணி ஃபீஸ் வாங்க மாட்டாரு. கல்வி செலவை இந்த சமுதாயம் மட்டும்தான் ஏத்துக்குச்சு. ஏழைங்களுக்கு நான் 8 லட்ச ரூபா சொன்னேன். 8 லட்ச ரூபா வரைக்கும் சலுகைகள் பண்ண வேண்டியது நம்மளோட கடமையாயிடுச்சு. நம்ம பசங்க கிட்ட காசு இல்லைன்னா நம்ம அவங்கள அப்படியே விட்டுற முடியாது இல்லையா? அப்புறம் அவங்க இப்படிதான் யோசிப்பாங்க, என்கிட்டயும் காசு இருந்துச்சுன்னா, எங்க அப்பா அம்மா கிட்டயும் காசு இருந்துச்சுன்னா நானும் முன்னேறி இருப்பேன்னு. நான் பசங்களோட கனவை என்னைக்குமே சாக விடவே மாட்டேன். பாருங்க, இதனால தான் கமல்நாத் சார் இப்பெல்லாம் என்ன சொல்றாருன்னா, சிவராஜ் சிங் சௌஹான் பாக்கெட்ல தேங்காயை வச்சு சுத்திக்கிட்டு இருக்காருன்னு, போற இடத்துலலாம் அடிக்கல் நாட்டிடுறாருன்னு. பாருங்க, யார்கிட்ட உழைப்பு இருக்கோ அவங்க தான் பண்ணுவாங்க. நாங்க அடிக்கலை மட்டும் நாட்டல, அதுக்கப்புறம் எல்லா வேலைகளையும் தூக்கி நிறுத்துறோம். வீரர்கள் மட்டும்தான் அறிவிப்பாங்கன்னு சொல்லுவாங்க, கோழைகள் அறிவிக்கவே மாட்டாங்க. நாங்க அறிவிக்கவும் செய்வோம், அதை நிறைவேற்றியும் காட்டுவோம். கமல்நாத் அவர்கள் முதலமைச்சரா இருந்தப்போ எப்பவுமே அழுதுகிட்டே இருப்பாரு, நான் என்ன பண்றது, என்கிட்ட காசு இல்ல, நான் என்ன பண்றதுன்னு. என்கிட்ட காசே இல்ல, மாமா கசானாவை காலி பண்ணிட்டு போயிட்டாரு, மாமா அவுரங்கசீப் ஆயிட்டாருன்னு. நான் என்னைக்குமே என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். என்கிட்ட நிறையவே காசு இருக்கு. வளர்ச்சி காரியங்களுக்கும் குறை இல்ல, மக்கள் நலனுக்கும் குறை இல்ல.